கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு இந்த பாட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நான் இந்த பாட்டு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணானாலே வந்துட்டு கண்ணை போடுறது ரொம்ப அழகு. எதுக்காக போடுறோம் அப்படின்றப்போ தன்னுடைய கண்ணுக்குன்னு ஒரு வசீகர தன்மை இருக்கும். ஒரு பெண் ஒருத்தனை பார்க்குறா அப்படின்னா அவருடைய கண் வந்து அடுத்தவங்களை ஈர்க்கப்படும்ன்ற ஒரு இயல்பான நிலை உண்டு. ஸோ அந்த கண் வந்து ஈர்க்கப்படுது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், ஒரு சமயத்தில் மைனஸாகவும் இருக்கலாம். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது தனக்கணவனாக இருந்து பார்த்தானா அது வந்து ஈர்ப்பு நிலைங்கிறது நல்லது. அது மற்றவங்களுடைய பார்வைக்கு அது வசீகர தன்மை ஏற்படுத்தினா அது தவறான பாதை கொண்டு போயிடும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே டிஸ்டி அண்டாமல் இருக்கணும். குழந்தைக்கு வந்து கண்மை போட்டு விடு சொல்லுவாங்க இல்லைங்களா? பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கண்மை போடுறதுக்கு காரணம் அதுதான். நமக்கு தேவையில்லாத ஒரு திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கண்மை போடுறோம். மற்றவங்களுடைய பார்வை நமக்குள்ள கண் ரீதியாக தான் நமக்கு உள்ளே போகும். அந்த எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அந்த நிலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த கண்மை. இனிமேல் வந்து எல்லாருமே கண்மை தரிப்போம் நான் நம்புகிறேன். பெண்களாக இன்னைக்கு போடுறாங்கன்றதை தாண்டி நிறைய நான் பார்க்குறேன். குழந்தைகளுக்கு இயல்பாகவே போடுற நிலை உண்டு. இப்போ ஆண்களும் போடக்கூடிய நிறைய ஆட்களை நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் கண்மை போடுறோம்.